அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் ஹெச்பி பெவிலியன் லேப்டாப்புடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி அப்டேட்ஸ் ஏர்டெல் அவங்களுடைய போஸ்ட்பெய்டில் அப்கிரேட் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்துடலாம். இந்தியாவில் இந்த ஸ்டேட்டில் ஃப்ரீ வைஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். போகோ X3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவ்யூ எல்லாமே பார்த்துலாம் டெக்னிக்ஸ் நம்பர் 586ல இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃப்ளிப்கார்ட் இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட் கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளிப்கார்ட் கேமரா வந்து கேனன் சோனி மாதிரி கேமரா கிடையாது. இது வந்து அவங்களுடைய ஆப்பில் ஒரு ஃபீச்சர் கேமரா ஃபீச்சர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமரா ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, அதாவது ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி, இதில் தான் ஒர்க் ஆகும். ஸோ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, சோஃபா இல்லைனா டைனிங் டேபிள் வாங்கும்போது வந்து அந்த ஃபர்னிச்சர் உங்கள் வீட்டோடைய பெயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகுதா இல்லைனா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஃபர்னிச்சருடைய கிளிப்பிங் அண்ட் உங்கள் ஹாலுடைய கிளிப்பிங்கை வந்து ஏஆர் மூலியமாக இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் செட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ தட் வந்து நீங்கள் ராங் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண தேவையில்லை, ரிட்டர்ன் பண்ணுற இந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் கேமரா ஃபீச்சர் இப்போ ஃப்ளிப்கார்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அது வழியாகவும் நீங்கள் ஷாப்பிங் வந்து ஈஸி பண்ணிக்கலாம். எல்ஜி மறுபடியும் ஒரு இன்னோவேட்டிவ் மாஸ்க் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த மாஸ்க்கும் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ண மாதிரி சில ஃபீச்சர்ஸ் சிமிலராக தான் இருக்குது. அதாவது இதுலேயும் வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஃபேன் இருக்குது, ஜெர்ம்ஸ் கில் பண்ணுறதுக்கான யூவி எல்இடி லைட் கொடுக்குறாங்க, லைட் வெயிட் தான் 94 கிராம்ஸ், 8 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப்போடு வருது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்த மாஸ்கில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர்ஸோட கொடுக்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் யார்கிட்டையாவது பேசணும் அப்படிங்கும்போது மாஸ்க்கை கழட்டவே தேவையில்லை, அப்படியே நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வந்து வாய்ஸ் ஆன் டெக்னாலஜியோட கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாய்ஸ் ஆன் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்க் நம்ம போட்டிருக்கும் போது கத்தி பேச முடியாது, அதனால வந்து மெதுவாக பேசினா கூட வந்து மைக் அண்ட் ஸ்பீக்கரில் வந்து இது ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி வந்து புது வாய்ஸ் ஆன் டெக்னாலஜியோட இந்த மாஸ்க் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த அப்கிரேட் ட்விட்டர் சோஷியல் மீடியா ஆப்பும் வந்து புது ப்ரைவசி பாலிசி ஆகஸ்ட் 19 அன்றைக்கி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சொன்னாவே வாட்ஸ்அப் தான். அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எழுதி கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க. இப்போ ட்விட்டரும் புதுசாக ப்ரைவசி பாலிசி கொண்டு வராங்க. பட் இந்த ப்ரைவசி பாலிசி வந்து யூசர்ஸுடைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம், யாருக்கும் சேல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆகஸ்ட் 19 அன்றைக்கி தான் எக்ஸாக்டாக தெரியும் இவங்க நம்மக்கிட்ட என்ன எழுதி வாங்க போகிறாங்க. அகைன் இந்த ப்ரைவசி பாலிசியில் அடிஷ்னலாக இவங்க சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணுறது வந்து ட்விட்டர் ப்ளூ, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் பெய்ட் சர்வீஸ் வச்சுருக்கோம், அதோட வந்து ட்விட்டர் ஸ்பேஸ். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் எங்களுக்கு போதும், அதனால் யூசர்ஸுடைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் யாருக்கும் சேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 19 அன்றைக்கி ட்விட்டருடைய புது ப்ரைவசி பாலிசி வரப்போகுது. அது மட்டும் இல்லை, ட்விட்டர் வந்து டிஸ்லைக் பட்டன் இந்த ஃபீச்சர்லேயும் ஒர்க் பண்ணுறதா தெரியுது. ஏன்னா சில யூசர்ஸ் iOS யூசர்ஸ்க்கு வந்து இந்த டிஸ்லைக் பட்டன் வந்திருக்கு, அதாவது தம்ஸ் அப் அண்ட் தம்ஸ் டவுன் வந்து ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏர்டெலுடைய போஸ்ட்பெய்ட் பிளான்ஸில் வந்து சில அப்கிரேட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இருந்த பிளான்ஸில். ஸோ இந்த பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 299 ஸ்டார்ட் ஆகி 1599 வரைக்கும் இருக்குது. ஸோ 299 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் 30 GB 40 GBன்னு உங்களுக்கு டேட்டா இன்க்ரீஸ் ஆகுது. அதோட வந்து பிஸ்னஸ் டூல் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்து இந்த பிளான்ஸுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஏர்டெல் மேனேஜரே வந்து கால் பண்ணி பேச முடியும். கூடவே வந்து விங்க் மியூசிக் ஆப், அதுக்கப்புறம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் ஆஃபராக அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் இந்த இமேஜை பாஸ் பண்ணி எந்த பிளான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன அப்கிரேட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ஃபேமிலி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 rupees இருந்ததை இப்போ கேன்சல் பண்ணி 999 தான் ஃபேமிலி பிளான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஸ்டேட்டில் மட்டும் ஃப்ரீ வைஃபை அப்படிங்கிற மாதிரி நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி தான். யூபியில் வந்து பப்ளிக் பிளேசஸ் எல்லா இடங்கள்லையும் ஃப்ரீ வைஃபை எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூபியில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிஸும் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜான்சி, ஆக்ரா, அலிகர், லக்னோ, கான்பூர், மீரட், கசியாபாத், மதுரான்னு எல்லா இடங்கள்லையும் பப்ளிக் பிளேசஸ், அதாவது ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், சில கடைகள், மால், எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரீ வைஃபை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ வைஃபைக்கான காரணம் வந்து எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க, இன்னொரு தரப்புலேருந்து வந்து இது ஆல்ரெடி ப்ராஜெக்டில் இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சாம்சங் கேலக்ஸி அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட்
ஆகஸ்ட் 11th அன்னைக்கு நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான லான்ச் டீசர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது இந்தியன் வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்குது. அதே யூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 12 monthsக்கான கேர் ப்ளஸ் அப்படின்னு ஆஃபர் கொடுக்குறாங்க. சில ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இப்போ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ஆஃபர்ஸும் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 இதோட கலர் வேரியன்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. இது ஒயிட், பிளாக், கிரே, கிரீன், வயலட், எல்லோ 4 கலர்ஸோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சரோட தான் இதுவும் லான்ச் ஆக போகிறதா வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ எக்ஸைட்டிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆகஸ்ட் 11th அன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அதோட சாம்சங் கேலக்ஸி A22 5G இதுக்கான இன்னொரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோன் 11 பேண்ட்ஸோட இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அதோட இது MediaTek Dimensity 700ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன வேரியண்ட்டோட, என்ன ப்ரைஸிங், என்ன கலர்ஸோட இந்தியாவில் A22 5G இவங்க கொடுக்குறாங்க. OnePlus Nord 5G இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. அக்ரெசிவ் ப்ரைஸிங்கோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது MediaTek Dimensity 1200ல கொடுக்குறாங்க. Full HD Plus AMOLED panel, 90 Hz refresh rate, out of the box Android level, triple camera, 50 megapixel primary sensor, frontல 32 megapixelோட in display fingerprint sensor, 4500 mAh பேட்டரியோட 65 watt fast charging சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. அதே விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே 34,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்தியாவில் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 27,999 8GB வேரியன்ட் வந்து 29,999. அதோட ஹையர் வேரியன்ட் 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 34,999. இந்த ப்ரைஸ்க்கு வந்து Poco X3 GTக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் தான் இருக்குது. ஸோ Poco X3 GTயோடைய ரூமர்ட் ப்ரைஸும் ரிவீலாக இருக்குது. அதையும் நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ OnePlus Nord 2ல ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஓரம் வச்சுட்டு வந்து இதோட ஓஎஸ், அதாவது ஆக்சிஜன் ஓஎஸ்ஸா கலர் ஓஎஸ்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காம்போ, அதாவது ஆக்சிஜன் அண்ட் கலர் ஓஎஸ் காம்போவில் தான் இது லான்ச் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் வந்து இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து OnePlus 9 Pro மாதிரி இல்லாமல் ரியல்மியோடைய X7 Max மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக நான் அன்பாக்சிங் பண்ணுவேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத அதில் நம்ம எக்ஸாக்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட எப்போ மாதிரி OnePlus வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் சேலில் வந்து பேஸ் வேரியண்ட் ஆகஸ்ட் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஆகஸ்ட்டில் வந்து என்ன டேட்டுன்னு கூட இவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ ஆகஸ்ட்டில் தான் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட். அதே அடுத்த வேரியண்ட் ஹையர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீனோட ஒரு புது கலர் கொண்டு வந்திருக்காங்க. அது ஹையர் வேரியண்ட்டில் தான் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் லாவா தரப்புலேருந்து இந்தியாவில் நேற்று ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு, லாவா Z2s. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 7 inches HD ப்ளஸோட இவங்க கொடுத்துருக்காங்க. கூடவே MediaTek Helio சிப்செட் என்னன்னு இவங்க மென்ஷன் பண்ணலை. சிங்கிள் கேமரா 8 megapixel 5000 mAh பேட்டரியோட வந்து அப்ராக்சிமேட்டாக 7000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. இந்த லான்ச் கூடவே லாவா இன்னொரு டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசரில் வந்து லாவா #5G இந்தியா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது வந்து அடுத்ததாக லாவா தரப்புலேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்றது. இன்னும் சொல்லப்போனால் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே இவங்க கிட்டேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். மேட் இன் இந்தியா 5G ஸ்மார்ட் ஃபோன். அதோட OnePlus Nord 2 இந்தியாவில் லான்ச் ஆனதுனால OnePlus Nord வந்து டிஸ்கண்டினியூ ஆக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஆல்ரெடி Nord C லான்ச் ஆனப்பவே வந்து Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருந்தது. பட் இப்போ வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு OnePlus Nord வந்து டிஸ்கண்டினியூ ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை OnePlus Nord 2 வருது, OnePlus Nord உடைய ப்ரைஸ் கட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா OnePlus Nord வந்து டிஸ்கண்டினியூ ஆக போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Poco X3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்கு. எஸ், மலேசியாவில் ஜூலை 28 அன்னைக்கு லான்ச். ஸோ அங்கே டீசர்ஸ் மூலயமா வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் அவுட்லுக் டிசைன் எப்படி ரெட்மியுடைய Note 10 Pro 5G சைனாவில் இருந்ததோ அதே மாதிரி தான், கலர்ஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைப் மாடல், அதாவது ஒரு டெக்ஸ்சர் மாடலில் வந்து உங்களுக்கு ப்ளூ, கிரே அண்ட் ஒயிட் அதே கலர்ஸில் தான் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இங்கே பிராண்டிங் ரெட்மிக்கு பதில் போக்கோ அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டர்ஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அகைன் Poco X3 GT இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nord 2 அதுக்கப்புறம் Realme X7 Max மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை ரெண்டத்தை விட உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்லுக்கில் Poco F3 லான்ச் ஆகும். அதோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரூமர்ட் ப்ரைஸும் இப்போ ரிவீலாக இருக்குது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் 25,000 to 27,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,999 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அதோட ரியல்மி X7 Max அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 24,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 25 to 27,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்றது எக்ஸாக்டாக லான்ச் ப்ரைஸாக இருக்குமா இல்லைனா கார்டு ஆஃபரில் 25K வருமா அப்படின்னு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அடுத்ததாக எனக்கு பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ளிப்கார்ட் இ-காமர்ஸ் சைட்டில் என்ன புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் கொலாப் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஸ்ரீராம். கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீராம். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.